ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் தௌஃபிக். எல்லாருடைய லைஃப்லேயும் ஒரு காலகட்டத்தில் காலேஜ் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை வரும். என்னன்னா, நம்ம இந்தியாவிலே ஒர்க் பண்ணலாமா, இல்லை ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணி லைஃப் செட்டில் ஆகலாமான்ட்டு. என்னோட லைஃப்ல அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்தது. என்னோட லைஃப்பில் நான் எடுத்த முடிவு, சரி ஃபாரின் போகலாம். ஏன்னா காலேஜ் முடிச்ச உடனே கொஞ்ச நாள் வேலை தேடி பார்த்தேன், எதுவும் கிடைக்கல எனக்கு. ஸோ ஃபாரின் போகலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் எனக்கு எப்படி போகணும்னு தெரியல. எப்படி ஃபாரினில் போய் ஒரு ஜாபை தேடுறதுன்னு தெரியல. நிறைய யூடியூப் வீடியோஸ் தேடி பார்த்தேன். எல்லாமே ஒரு பார்ட்டாக இருந்தே தவிர ஒரு இனிஷியல் ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு எண்டு வரையும் எதுவுமே அங்கே இல்லை யூடியூப் சேனல்ஸில். ஸோ நான் என்னோட ரிலேஷன்ஸ் கிட்டே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே சொல்லியிருந்தேன். ஃபாரினில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஜாப் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அவங்க எல்லாரும் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸோ அந்த ஏஜுக்கான விஷயமா என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸோ ஒரு ஏஜென்சி மூலிமா ஒரு விசா அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு என்னுடைய அப்ராட் ஜாபான தாய்லாண்டுக்கு போனேன். அங்கே நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. பட் நான் எதிர்பார்த்துட்டு போனது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. நான் நினச்ச வேலையும் கிடைக்கல. பட் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வேறு வழி இல்லாமல் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்தாலும் வேறு வழி இல்லை. நான் அடுத்து ஏதோ ஒன்று பண்ண நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ நான் அடுத்து மலேசியாவுக்கு ஒரு ஒர்க் பர்மிட்டில் போனேன். ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணேன். பட் அங்கேருந்து எனக்கு பெரிய பிரச்சனையே 16 மணி நேரம் லீவ் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். 16 மணி நேரம் 30 நாட்கள் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வாரங்களும் மாதங்களும் போனது எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியல. அந்தளவுக்கு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் எங்கள் அண்ணனுடைய உதவியினால் நான் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்தேன். மலேசியாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் ஃபாரினுக்கே போகக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். ஏன்னா தாய்லாண்ட்லேயும் மலேசியாவில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். சரி, நம்ம நாட்டிலே நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்யலான்ட்டு நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு சின்ன ஃபுட் பிஸ்னஸ் பண்ணோம். அது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2 மந்த்துக்கு எந்த விதமான லாஸுமே எங்களுக்கு இல்லை. நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அது நல்லா பெரிய ஆளாக வரலான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது, ஆனால் நான் முன்னாடி போன தாய்லாந்து மலேசியாவுக்கு செலவு பண்ண காசுகளோட கடனால் என்னால் அந்த கடனை இந்த ஃபுட் பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட் எடுத்து அதை என்னால் சமாளிக்க முடியல. ஸோ அகைன் ஃபெயிலர். என்னால் திருப்பியும் வேறு வழி இல்லாமல் நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நான் தட்டிக்கிட்டேன், நான் பண்ண தவறுகளால். ஸோ இந்த வாட்டி எந்த தப்பும் நடக்கக்கூடாதுன்னு தெளிவாக யோசிச்சு துபாய்க்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லாமே என்னுடைய பாஸ்ட். என்னுடைய ப்ரெசன்ட் என்ன தெரியுமா? நான் துபாய்க்கு 1.25 வருஷம் ஆகுது. இந்த 1.25 வருஷத்தில் என்னுடைய ஃபஸ்ட்டு ஜாபை நான் லேண்ட் பண்ணுறதுக்கு துபாயில் கிட்டத்தட்ட 3 விசிட்டிங் விசா எடுத்தது. 3வது விசிட்டிங் விசா முடிகிறப்போ தான் எனக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவான ஒரு பொசிஷன் கிடச்சிது. இப்போ நான் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணி மோர் தென் 1 இயர் ஆகுது. நீங்களும் என்ன மாதிரி வெளிநாட்டுக்கு ஒன்று ஆசைப்படுறீங்களா? இல்லை நீங்கள் என்ன மாதிரி தப்பான எடுத்த முடிவுகளை சரி செய்ய ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை காலேஜ் ஸ்கூலை முடிச்சுட்டு அடுத்து வெளிநாட்டுக்கு வர ட்ரை பண்ணுறீங்களா? கவலைப்படாதீங்க. வெளிநாட்டுக்கு எப்படி வரணும், கல்ஃபுக்கு எப்படி வர்றது, எப்படி வேலையை தேடுறது, தங்குற இடம், சாப்பாடு, ஸ்கேமில் மாட்டாமல் சரியான வேலையை தேர்ந்தெடுக்கிறது எப்படின்றத என்னுடைய சேனலில் என்னுடைய அனுபவங்கள் மூலியமாக நான் ஷேர் பண்ணுறேன். இது நிச்சயமாக உங்களுக்கு உதவும் நான் நம்புகிறேன். ஸோ